தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்ப ஏற்படுத்திட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சராகவும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், இந்த பிஸியான ஷெட்யூல்ல, பிஸியான அரசியல் வாழ்க்கைக்கு நடுவுல, அப்படிதான் ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ, அவர் பார்த்தீங்கன்னா, அவரோடு நடித்த நடிகை லஷானாவோட பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு பழைய நினைவுகள் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வைரலா பரவக்கூடிய அளவுக்கு விஜய் சார் சந்தோஷமா என்ன பேசியிருந்தாரு? ஸோ, அவருடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாவே விஜய் சார் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய பத்தி அதிகமா எப்போதும் பேசவே மாட்டாரு. தன்னுடைய மனைவி சங்கீதாவா இருக்கட்டும், மகன் ஜான்சனா இருக்கட்டும், மகள் திவ்யாவா இருக்கட்டும், இவங்க யார பத்தியுமே எப்போதுமே சமூக ஊடகங்கள்ல அதிகமா அவர் பேசினதே கிடையவே கிடையாது. ஏன்னா, அவர் எப்போதுமே இத விரும்பாம தான் இருந்திருக்காரு. அவர் ஊடகத்துல இருந்து இவங்க எல்லாத்தையுமே விலக்கியே தான் வச்சிருந்திருக்காரு. ஏன்னா, ஒரு பிரபலமான நடிகர் அவங்களுடைய குடும்பத்த பத்தி அதிகமா வெளியில பேசாம இருந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா, அவங்களெல்லாம் இதில கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க நெனச்சிருக்காங்க. யாரையுமே விருப்பம் இல்லாம ஒரு இடத்துல நம்ம காட்டவே முடியாது. ஸோ, அப்படி தான் அவரும் ஆசைப்பட்டுருக்காரு. ஸோ, குழந்தைங்களையும் சரி, மனைவியும் சரி அதிகமா காட்டினதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, அதனால அவருக்கு அவருடைய குடும்பத்தின் மேலயும், குழந்தைகள் மேலயும், மனைவியின் மேலயும் அன்பு இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையில தான் அவர் அந்த மாரி செஞ்சிருக்காரு. ஸோ, தன்னுடைய குழந்தைகள் மீது அவர் வச்சிருக்கக்கூடிய பாசம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னு தான் சொல்லணுங்க. அவர் ரொம்ப நெருக்கமா பழகுனவங்க அப்பப்போ ஒரு சில விஷயங்கள சொல்றப்போ கேட்கும்பொழுது, விஜய் சார் இப்படியும் இருப்பாரா? அப்படின்ற மாரிலாம் கூட எல்லாருக்கும் யோசிக்க தோணும். ஏன்னா, எப்போதுமே எல்லாத்துக்கிட்டயும் ரொம்ப பாசமா பழகக்கூடியவர் தான். இருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்க நடக்கக்கூடிய சர்ச்சைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது, இவருக்கு உண்மையிலே அவருடைய குடும்பத்த பிடிக்காதோ அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் யோசிக்கிறது உண்டு. ஸோ, கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. அவருக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, அவருடைய குடும்பத்த நினைத்தே தான் இன்னும் ஒரு சில வருத்தங்கள அவர் பட்டுட்டுருக்காருன்னு சொல்லணும். இருந்தாலுமே கூட இவரு முன்னாடி பேசியிருந்த அந்த ஒரு விஷயம், சந்தோஷமான செய்தி, இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ, சிவகாசி திரைப்படத்தில பார்த்தீங்கன்னா, விஜயோட நடித்த நடிகை கிருஷ்ணா, அதாவது லகாஷ்னா சமீபத்தில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டி ரசிகர்களுடைய கவனத்த ரொம்பவே ஈர்த்தது அப்படின்னே சொல்லணும். விஜய் சார் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய ரசிகர்கள ஈர்க்கத்தான் செய்யும். இருந்தாலும் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈர்த்தது அப்படின்னே சொல்லணும். ஸோ, அப்படி என்ன செய்தார் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்ருக்கோம். ஸோ, வாங்க என்ன செய்தாருன்னு பார்த்துரலாம். ஸோ, மறக்க முடியாத ஒரு நாள் அவருக்கு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. ஏன்னா, சிவகாசி படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தப்போ, அந்த சமயத்தில் ஒரு காட்சிக்காக இவங்களும் போயிருந்திருக்காங்க. ஸோ, திடீர்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அம்மா விஜய் சார் உங்கள கேரவனுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அப்போ சொன்னப்போ நானும் அவங்க கூடயே தான் போனேன். அப்போ விஜய் சார் கையில பார்த்தீங்கன்னா, லட்டு ஒண்ணு வச்சிருந்தாரு. ஸோ, என்னை பார்த்ததுமே அவர் ஷாக் ஆயிட்டு, "லக்ஷனா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவர் இந்த லட்ட குடுத்துருக்காரு. அதுவும் வெள்ளிக்கிழமை, "அதுமா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெள்ளிக்கிழமைனாலே அதிர்ஷ்டம் தான். அதுவும் வெள்ளிக்கிழமையில பெண் குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்." ஸோ, அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில இப்படித்தான் எல்லாரும் பேசிப்பாங்க. நிச்சயமா நான் சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்லாம் அவர் சந்தோஷமா சொல்லியிருக்காரு. ஸோ, அதாவது விஜய் சார் அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே, அந்த ஒரு நிமிஷத்தையே பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ஜெயிச்ச மாரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ, அப்படி ஒரு மனிதர் மாரி அவர் இருந்தாரு. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா அவர நான் பார்த்ததே கிடையாதுங்க. அன்னைக்கு ஆனா பார்த்தேன். ஸோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய மகளுடைய பிறந்த அந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ, அதனால அவருடைய வாழ்க்கையில அவர் அவருடைய குழந்தைகள கண்டிப்பா மறக்கவே மாட்டார். அதுவும் திவ்யா சாஷா மறக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவரு அவ்ளோ அன்பானவரு. அவருடைய குழந்தையோடைய அந்த ஒரு பிறப்பு செய்திய கேட்டதுக்கே இவ்ளோ விஷயத்த செய்திருந்தாரு அப்படிங்கும் பொழுது, அவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய குடும்பமும், குழந்தைங்களும் அவர் நினைப்பாரு அப்படின்னு பாருங்களேன். ஸோ, விஜய்க்கு எப்போதுமே அவருடைய குடும்பம், குழந்தைகள் ஒரு பொக்கிஷம் தான். ஸோ, திரைத்துறையில எந்த அளவுக்கு உச்சத்தில அவர் இருந்தாலுமே கூட, குடும்பத்துக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தான் அப்படின்ற ஒரு பேர் விஜய்க்கு இருந்துச்சு. சமீப காலத்தில ஒரு சில பிரச்சனைகளால அது இல்ல அப்படின்ற மாரி சொன்னாலும், அது உண்மை கிடையாது. ஏன்னா, பல நிகழ்ச்சிகள்ல அவர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனும் சரி, மகளும் சரி, அவர் எப்போதுமே
டைரெக்டாக வந்து பேசினதே கிடையாது அவங்கள பற்றி, மறைமுகத்தான் பேசுவார். ஸோ ஒரு நிகழ்ச்சியில் கூட தன்னுடைய மனைவியை வந்து அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. குழந்தைகள் வந்து வளர்றதை வந்து பார்க்கறது வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அவங்க வளர வளர நாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களாகிட்டே போவோம். ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் என்றைக்குமே வந்து என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தான் என்றைக்குமே வந்து உலகம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா ரசிகர்களையுமே வந்து ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அதுவும் அவருடைய மகளான திவ்யா சாஷா பிறந்த அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அதில் தான் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. அந்த டைமில் அவருக்கு வந்து வெற்றிகள் நிறைய கிடைச்சிருக்கு. நண்பர்கள், படக்குழுவினர் அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போவும் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவருடைய மகள் அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இதிலேருந்து தெரியுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயோடு பிறந்திருந்த அவருடைய தங்கை வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. அதுக்கப்புறமா அவருக்குன்னு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படிங்கும் பொழுது அது அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங்காக வந்து வச்சுருந்தாரு. ஸோ தனக்கு தான் வந்து யாரும் வந்து அக்காவோ தங்கச்சியோ வந்து இல்லை, ஆனால் எனக்கு வந்து ஒரு பெண் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக நினச்சிருந்துருக்காரு. விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் கூட சரிங்க, அவருடைய குடும்பம் குறித்த விவாதங்கள் சமூக வலைதளங்களில் வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்பட்டார். இருந்தாலும் வந்துடுச்சு. ஸோ தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப நிகழ்வு, குழந்தைகளுடைய பொது நிகழ்ச்சிகள் பங்கேற்பு அப்படின்னு பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனாலும் இது போன்ற சூழ்நிலையிலுமே கூட விஜய் சார் எப்போதுமே அவருடைய குடும்பம் பெரும்பாலும் வந்து அமைதியாகவே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அமைதி காத்துட்டு தான் இருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்து பேசினாலும், எவ்வளோ சர்ச்சைகள் வந்தாலுமே கூட அவர் அதுக்கெல்லாம் வந்து எதுவும் இன்னும் பதில் கொடுக்காம பொறுமையாக இருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து லக்ஷ்ணா கொடுத்த இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக முதல்வருக்குமே அது சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல், நிர்வாகம், பொது வாழ்க்கை அப்படின்னு பல பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், இந்த சமயத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், இந்த ஒரு சூழ்நிலையில் விஜயை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு அந்த மகள் பிறந்த செய்தியை அவர் லொட்டு கொடுத்து கொண்டாடி இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க. அதாவது அந்த இளம் தந்தையினுடைய நினைவு இப்போ வந்து எல்லாரும் வந்து ரசிக்கப்படக்கூடிய வகையில் இருந்திருக்கு. அதாவது உணர்வு பூர்வமாக அவர் இருந்தார் அப்படின்றத வந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை இப்போ சமூக வலைதளங்களில் வந்து லக்ஷ்ணா வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின கருத்துக்களும் வந்து குவிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் தந்தை தந்தை தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயை விட மகள் பிறந்த சந்தோஷத்தில் தான் அவர் வந்து திளைத்து போயிருந்தார். முதலமைச்சராக அந்த பதவி கிடைச்சப்ப கூட அவர் அந்த அளவுக்கு சந்தோஷப்படலை. அந்த தந்தையாக இருக்கக்கூடிய விஜயை வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு லக்ஷ்ணா பழைய நினைவுகளை வந்து இப்போ பதிவிட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.